நெக்ஸ்ட் வந்து வேர்பல் டெஸ்டிமோனின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து வேர்பல் டெஸ்டிமோனி இஸ் எ மீன்ஸ் ஆஃப் ஆப்டைனிங் நாலேஜ் அப்படின்னு மீன்ஸ் யாரும் ஒரு இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த நெட்டு, இந்த ஒய்ஃபை கனெக்ஷன், இந்த மாதிரி சோர்ஸ்லாம் இல்லாதப்போ நம்ம யார்கிட்டேருந்து நாலேஜ் அக்யூர் பண்ணுவோம். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக வந்து டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்புவோம். அப்போது நம்பிக்கை தன்மையாக யாராவது ஒருத்தவங்க ஒரு நாலேஜை கொடுக்குறாங்க, ஒரு அறிவை பற்றி சொல்கிறாங்கன்னா, அது நமக்கு தெரியலனா அவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதுதான் வேர்பல் டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, unknown things by comparing with a known thing. that means ஒரு நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொன்று தெரியாத விஷயம், ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம், ஒரே மாதிரியான மீனிங்கில் வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காரம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்னது? பச்சை மிளகாய். ஸோ இந்த ஃபுட்டு காரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, பச்சை மிளகாயை கடிச்சா எவ்வளோ காரம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த காரம் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத ஒரு திங்ஸோட நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீசம்ப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தப்பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி, பட் எல்லாத்தோட அர்த்தத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இம்ப்ளிகேஷன். தட் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுறோம், இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வானா அதோட அர்த்தம் புரிஞ்சு ஒரு பர்சன் அந்த ஒர்க்கை செய்யறது. இந்த பெண்ணை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறவங்களுக்கு அது அர்த்தம் புரியணும். இப்போ நான் குழந்தைகிட்ட போய் இதை எடுத்துகிட்டு வானா அவங்களுக்கு அது புரியாது, பட் நம்ம சொல்கிற பர்சனுக்கு அது புரிஞ்சு அதை அவங்க செய்கிறாங்கல்ல, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதான் வந்து ப்ரீசப்ஷன், அர்த்தப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அண்ட் தென் லாஸ்ட் வந்து நான் அப்ரிஹென்ஷன். தட் மீன்ஸ் இந்த சான்ஸ்கிரிட் டேர்மில் வந்து அனுபல்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் ரெகக்னேஷன் ஆர் நான் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா,